வணக்கம். இன்னைக்கு மத்வ நவமி. ஸ்ரீ மத்வாச்சாரியார் பத்ரியில இருக்கிற வியாசரை சேவிக்கிறதுக்காக புறப்பட்டு போன ஒரு புனிதமான நாள். நம்ம பலருக்கும் அவரை ஒரு பெரிய பக்தி இயக்கத்தோட ஆச்சாரியாராகவும் துவைத வேதாந்தத்தை உருவாக்குனவராகவும் தான் தெரியும். ஆனா 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இதே துறவி இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிசிக்ஸ்க்கான ஒரு தத்துவ அடித்தளத்தையே போட்டிருக்கலான்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? சரி, வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி ஒரு சின்ன பயணம் போகலாம். மத்வாச்சாரியரை வெறும் ஒரு ஆன்மீக தலைவரா மட்டும் பார்க்காம ஒரு அறிவியல் சிந்தனையாளரா பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க அவரோட போதனைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அறிவியல் ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். சயின்ஸுக்கு மொதப்படி என்ன தெரியுமா? நாம ஆராயிற இந்த உலகம் உண்மையானது அப்படின்னு நம்புறது. ஆமா இல்லையா? ஒரு விஷயம் உண்மையா இருந்தா தானே அதை பத்தி படிக்கவே முடியும். மத்வாச்சாரியார் அந்த தத்துவ அடித்தளத்தை எப்படி போட்டாருன்னு முதல்ல பார்க்கலாம். இதுதான் அவரோட அறிவியல் பார்வைக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த காலத்துல ரொம்ப பரவலா இருந்த அத்வைத்த தத்துவப்படி இந்த உலகம் ஒரு மாயா, ஒரு இல்யூஷன். ஆனா மத்வாச்சாரியார் அதெல்லாம் இல்ல, இந்த உலகம் மாயா கிடையாது, இது 100க்கு 100 உண்மை, நிஜம், நித்தியமானது அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒரே ஒரு ஐடியா தான் சயின்ஸ் உள்ள வரதுக்கு கதவை திறந்து விட்டுச்சு. அவரோட வார்த்தைகள்லயே இத பாருங்களேன். கரெக்டான அறிவுங்கிறது என்னன்னா, ஒரு பொருள் எப்படி இருக்கோ அதை அப்படியே புரிஞ்சுக்கிறது தான். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த விஷயம் உண்மைன்னு நீங்க நம்பணும். இதுதான் மத்வாச்சாரியாரோட முதல் சயின்டிஃபிக் ரூல்னே சொல்லலாம். ஓகே, பிலாசபில இருந்து இப்ப நேரா பிசிக்ஸ்க்கு ஜம்ப் பண்ணலாம் வாங்க. இப்ப நாம பார்க்க போறது வெறும் கருத்துக்கள் இல்ல, ரொம்ப உறுதியான டேட்டா. அதாவது மத்வாச்சாரியாரோட பிரமிக்க வைக்கிற அணுக்கோட்பாடு. முதல்ல இந்த பரமாணுனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகத்தோட ஃபைனல் பில்டிங் பிளாக் இதுதான். இதுக்கு மேல ஒரு பொருளை உடைக்கவே முடியாதுன்னு அவர் மறையிருக்கிறாரு. இந்த டேபிள பாருங்களே, எவ்ளோ ஒரு லாஜிக்கா இருக்கு பாருங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு பரமாணுவுல ஆரம்பிச்சு நம்மால பார்க்க முடியற ஒரு விரல் அகலம் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு கணக்கு சொல்றாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுக்கு முன்னாடி இருக்கிறத விட 8 மடங்கு அதிகம். இது எதை தோராயமா சொன்ன கணக்கில்ல, இது ஒரு பக்கா கால்குலேஷன். இப்போ இந்த நம்பரை பாருங்க. இதுதான் நாம பேசுற விஷயத்தோட கிளைமேக்ஸ். மத்வாச்சாரியார் சொன்ன அந்த பழைய அளவுகளை வச்சு கணக்கு போட்டா ஒரு பரமாணுவோட சைஸ் இதுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. டெலஸ்கோப் இல்ல, மைக்ரோஸ்கோப் இல்ல, எதுவுமே இல்லாத காலத்துல இவ்ளோ சின்ன ஒரு அளவை எப்படிங்க அவரால் சொல்ல முடிஞ்சது? சரி, இன்னைக்கு சயின்ஸ் கூட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு நாம சொல்ற ஆட்டமோட சைஸை விட இது கொஞ்சம் பெருசுதான். ஆனா இங்க பாயிண்ட் அந்த ஆக்யூரசி இல்ல, அந்த ஐடியாவே தான். கண்ணுக்கே தெரியாத ஒரு துகள் இருக்கு, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குன்னு கற்பனை பண்ணி சொன்னாரே, அந்த ஒரு புத்திசாலித்தனமான பாய்ச்சல், அதுதாங்க இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம். அவரு வெறும் பொருளோட அளவை மட்டும் சொல்லிட்டு நிறுத்தல. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் வர்றதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே பிசிக்ஸ்ல இருக்கிற ரொம்ப காம்ப்ளெக்ஸான முரண்பாடுகளை தீர்க்கிறதுக்கு ஒரு பிலாசபிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கையும் கொடுத்திருக்காரு. இந்த விசேஷம் அப்படிங்கிறது ஒரு பிலாசாபிக்கல் சூப்பர் பவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே பொருள் அதோட ஒரிஜினல் தன்மையை மாத்திக்காம ஒரே நேரத்துல 2 வேற வேற குணங்களை காட்ட முடியும். எப்படின்னா, ஒரே ஆளு தன்னோட பையனுக்கு அப்பாவாவும் தன்னோட அப்பாவுக்கு மகனாவும் இருக்காரு இல்லையா? அவரோட அடிப்படை குணம் மாறாது, ஆனா யார்கிட்ட இருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி அவரோட ரோல் மாறும். அது மாதிரிதான் இன்னைக்கு பிசிக்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய புதிர் என்ன தெரியுமா? லைட், அதாவது ஒலி, எப்படி ஒரே நேரத்துல ஒரு வேவ், அதாவது அலை மாதிரியும் ஒரு பார்ட்டிகல், அதாவது துகள் மாதிரியும் செயல்பட முடியுதுங்கிறது தான். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே மத்வாச்சாரியாரோட இந்த விசேஷம் கான்செப்ட் இந்த புதிருக்கு ஒரு தத்துவ ரீதியான பதில கொடுக்குது. சரி, இப்ப சின்ன அணுவுல இருந்து பிரம்மாண்டமான பிரபஞ்சம் வரைக்கும் நம்ம பார்வைய விரிவுபடுத்துவோம் வாங்க. மத்வாச்சாரியார் சொன்ன பிரபஞ்சம் பற்றிய கருத்துக்கள் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மாதிரி விஷயங்களை எப்படி முன்னாடியே சொல்லுச்சுன்னு பார்க்கலாம். அவர் சொன்ன காஸ்மாலஜியோட பரந்த அளவை பாருங்களேன். ரொம்ப உயர்ந்த ஆன்மீக லோகங்கள்ல இருந்து நம்ம பூமி மாதிரி இருக்கிற கீழ் லோகங்கள் வரைக்கும் மொத்தம் 14 வேற வேற லோகங்கள் இருக்குன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய, எவ்ளோ காம்ப்ளெக்ஸான ஒரு யூனிவர்ஸ் இது. இந்த விஷயம்தான் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில வர்ற டைம் டைலேஷன் அப்படிங்கிற கான்செப்டோட நேரடியா ஒத்துப்போகுது. அதாவது ஒவ்வொரு லோகத்திலையும் நேரம் ஒவ்வொரு வேகத்துல நகரும். இந்த ஐடியாவை மத்வாச்சாரியார் அவரோட காஸ்மாலஜில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு.
இந்த டேபிள பார்த்தா இன்னும் நல்லா புரியும். அவர் வெறும் தத்துவங்கள மட்டும் சொல்லல, அவரோட நூல்கள்ல இருந்து எடுத்த இந்த வானியல் டேட்டா, அவர் எவ்வளவு துல்லியமா கணக்கு போட்டு பிரபஞ்சத்தை பத்தியும் கோள்களோட இயக்கத்தை பத்தியும் ஆராய்ஞ்சிருக்காருங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். அப்போ ஃபைனலா என்னதான் சொல்ல வரோம்? மத்வாச்சாரியார்கிட்ட டெலஸ்கோப்போ லேபோ இருந்திருக்காது, ஆனா அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒன்னு அவர்கிட்ட இருந்துச்சு. அதுதான் இந்த பிரம்மஞ்சத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி ஆராயறதுங்கிறதுக்கான ஒரு தத்துவ ரீதியான கட்டமைப்பு. இதுதான் அவரோட கொள்கைகள்லயே அல்டிமேட் பாயிண்ட். இந்த பிசிக்கல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணால பாக்குற, அனுபவத்துல உணர்ற விஷயத்துக்கு தான் அதிக பவர். ஒருவேளை ஒரு புனித நூல் சொல்றத நம்ம நேரடி அனுபவத்துக்கு எதிராயிருந்தா நம்ம அனுபவத்தை தப்புன்னு சொல்லக்கூடாது, அந்த நூலுக்கு தான் புதுசா விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னாரு. இதுதாங்க உண்மையான சயின்டிஃபிக் ஆட்டிடியூட். இப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மத்வாச்சாரியாரோட தத்துவத்துக்குள்ளேயே இவ்ளோ பெரிய அறிவியல் கட்டமைப்பு ஒளிஞ்சிருக்குன்னா, நாம இன்னும் சரியா படிக்காத, ஆராயாத மத்த பண்டைய நூல்கள்ல இன்னும் என்னென்ன அறிவியல் உண்மைகள் நமக்காக காத்துட்டு இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?